இந்த கிளைமேட் வந்து புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, செம்ம வெக்கையா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே கூலிங்கா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம காத்து நடந்தே போக முடியல. பாப்பாவ கூப்பிட்டுட்டு வரோம். கண்ணெல்லாம் காத்து அடிச்சிருச்சு. பேய் காத்து அடிச்சுது இன்னைக்கு. நம்ம பேஜ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமைக்கிறதுல என்னென்ன ஃபன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம சேனல்ல பார்க்கலாம். அப்புறம் பாப்பாவோட குறும்புத்தனமான வீடியோஸ் எல்லாமே இந்த விளாக்ல வரும். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மல்லாட்ட சட்னி எப்படி அரைக்கலான்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் 2 பேருக்கு இந்த சட்னி அரைக்க போகிறேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லாட்டை தோல் உரிச்சிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்த மல்லாட்டையை போட்டுட்டு 3 மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக வரணும். அந்த மாதிரி சட்னியை கரைச்சி எடுத்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா நல்லா சொலன்னு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் வித் தோசையோ.